நம்ம ஒரு இடத்துக்கு கடைக்கு போவோம். ஆனால் கடைக்கு எதுக்கு போவோம்? நம்ம மனசில் நினச்சிட்டு இந்த பொருள் தான் வாங்கணும், அங்கே போயிட்டு நிற்போம். ஆனால் நம்ம என்ன வாங்க போனோங்கிறதே மறந்துட்டு மற்ற எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு நம்ம வாங்கணும்னு நினச்ச மெயின் திங்ஸே மறந்துட்டே வரும். இந்த மாதிரி போயிட்டு யாரெல்லாம் வாங்காமல் வந்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய டைம் இந்த மாதிரி வாங்காமல் மறந்து போய் வந்துருக்கேன். ஏன்னா ஒரு மைண்டில் போனால் தானே, நம்ம தான் பல மைண்டில் சுற்றிட்டு இருக்கோமே. அதனால் எந்த விஷயத்த நினச்சி போகிறோமோ அதை மறந்துட்டு இல்லாத விஷயங்களை பண்ணிட்டு வருவோம். நிறைய அந்த மாதிரி நடக்கும் நம்ம லைஃப்லேயும். எனக்கு அதை சொல்லுங்கள், நீங்களும் கமெண்ட்டில் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? சும்மா ரோட்டில் சுற்றிட்டு வரோம், வேற ஒன்றும் இல்லை. மெடிக்கலுக்கு தான் வந்தோம், மாத்திரை வந்ததுக்கு. அது எங்களுக்கு எல்லாமே 12 மணிக்கு தான் எல்லா வழியும் வருது. அந்த நம்ம ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு படுப்போம்னு நினைப்போம். ஆனால் அந்த 7 மணிக்கு நம்மளுக்கு தூக்கங்கிறது போயிடும். அதுக்கப்புறம் சரி 9 மணிக்காவது கண்ணாசிருவோம்னு நினைப்போம், அதுவும் வராது. அதுக்கப்புறம் அந்த ராத்திரி நேரத்தில் தான் எல்லா மண்டை வலியும் வரும், ஆள் வலிக்கும், வயிற்ற வலிக்கும், தூக்கம் வராது. எல்லா இதையும் நினச்சி மண்டை பாதி பைத்தியமாயிரும். அதனால் எந்த நேரம் எது தேவைனாலும் நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே வாங்கி வைக்கணும்.